பிடித்து நடத்தின ஆண்டவர் இனிமேலும் அவர் நடத்துவார். இனிமேல் அவர் நடத்துவார். நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் நடத்துவார். நம் குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். நம் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர், இதுவரைக்கும் பாதுகாத்து வந்த ஆண்டவர், இதுவரைக்கும் தேவைகளை சந்தித்த ஆண்டவர் இந்த 10வது வருஷத்திலும் கர்த்தர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த திருச்சபையை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஊழியக்கார குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. இதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரைகளும் ஆண்டவரே நீர் விலக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்தின் மகிமைப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எல்லா 2 கரணத்தை நன்றி சொல்லுவோம். அப்பாவுக்கு கைகளுக்கு ஆண்டவரே உங்களுக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் மைக்கேல் அவர்களுக்கு எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை நன்றிப்படுத்துவோம். ஆமென். எந்த கூட்டம் வச்சாலும் நமக்காக சபைக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்காகவே பாஸ்டர் இன்னைக்கு நம்முடைய மத்தியில் வந்தாங்க. ஆசீர்வதித்து ஜெபித்திருக்கிறாங்க. வருகிற ஆண்டில் இதை விட மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சந்தோஷத்தையும் ஆத்துமாவையும் வாக்கியங்களையும் திரளாய் தருவார். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். தரங்களை தெரிவிக்கிறதுமே ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த இடத்திலே ஆண்டவர் அருமையாய் கொண்டு வந்திருக்கிறதான சாரோனின் தரிசனம் டிவி ஊழிய குடும்பத்திற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். சாரோனின் கடிதம் பத்திரிகை நிறுவனத்தின் குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க. மிக விசேஷமாக இந்த ஆராதனையை அவங்க தான் நடத்த போகிறாங்க. நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற சுவிசேஷகர் ஸ்தோத்ரம் கோல்டா அவர்களும் அவங்களுடைய மகள் சகோதரி பெஜாட்ஷா அவர்களும் இந்த ஆராதனை நடத்துவாங்க. எல்லாரும் ஆவியில நிரம்பி ஆண்டவருடைய ஆவியோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க அவருடைய சமூகம் இந்த இடத்துல வரும். கரங்களை தட்டி வரவேற்போமா? அவர்களும் பெஜாட்ஷா அவர்களும் முன்னாடி வந்து அதனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க போகிற கூட்டங்கள் எல்லாம் 250 பேர் 300 பேர் 500 பேர் 1000 பேர் இருப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம கொஞ்சம் பேர் தான். ஆனால் தேவன் நம்முடைய மத்தியில் இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்திருக்கோம். தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். கொண்டாடி வச்சா பாவம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்,
ஆண்டவர் மறுமறையற்றவருமாகிய இறை இயேசுவின் நேற்று நாமத்திலே ஷாரோன் ஊழியர்களின் சார்பாக குடும்பமாக எங்களோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை இந்த 10வது ஆண்டு விழாவிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அவரை இந்த இடத்திலே நாம் வரவேற்று கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த ஆண்டிலே நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்யும்படியாய் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக பாடலை பாடி நீங்கள் கடந்து வாங்க சுவாமி. எங்களை நீர் வெறுமையை அழைக்கவில்லை, இந்த சபையிலே நீர் கூட்டி சேர்க்கிற நோக்கம் ஒன்று உண்டையா, அதை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுங்கன்னு சொல்லி அவரை விரும்பி அழைப்போமா. நிச்சயமாகவே அவர் கடந்து வருவார், நம்முடைய இருதயங்களில் கிரியை செய்வார். நாம் விரும்புகிறதற்கும் வாஞ்சிப்பதற்கும் மேலான நன்மைகள் நம்மை நிரப்பி இந்த நாளிலே ஒரு புதிய ஆண்டிலே புதிய கிருபை வரங்களை தந்து புதிய நன்மைகளை தந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்த அவர் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். உயரமான இடத்திலே உயரமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தராகிய தேவன் அவர் பரிசுத்தர் என்று கூப்பிட்டு சந்தோஷமாய் சொல்லுவோமா? உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். பாடுவோமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே. செய்பவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர், அவர் சாவாமை வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர்,
கர்த்தராயிருக்கிறார். இந்த உலகத்தையும் பரிசுத்தமாய் படைத்து நம்மையும் அவரை போல அவருடைய சாயலிலே படைத்து அவரை போல அழகுள்ளவர்களாய் படைத்து அவரை தொழுது கொள்ளும்படியார் இந்த சகல உலகத்தின் சகலவற்றை நமக்கு ஆளும்படியார் அதிகாரம் கொடுத்த தேவனை இந்த நேரத்தில் இந்த புதிய ஆண்டை ஒருமுறை கூட நம்மை காணும்படியே கிருபை செய்தார் அல்லவா. புதிய ஆண்டுக்குள்ளே நம்மை நடத்தி வந்த தேவனை புதிய உள்ளத்தோடு புதிய பலத்தோடு புதிய கிருபையோடு முழு பலத்தோடு ஆராதிப்போமா. இந்த நாளிலும் நீங்கள் எதை கேட்பீர்களோ இந்த தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்ற வசனத்தின்படியை கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு இடைப்படுவாராக. பாடுவோமா. புதிய ஆண்டுக்குள் புதிய நாடுக்குள் எங்களை நடத்தி செல்லுங்க சுவாமி. உங்கள் வல்லமை இல்லாமல் உங்கள் கிருபை இல்லாமல் நாங்கள் எதையும் சாதிக்க சாத்தியமாகாது ராஜா. உண்மை நம்பி இருக்கிறோம், உண்மை விசுவாசித்திருக்கிறோம், உண்மையில அன்பு வைத்து நீ நடத்தி வந்த மகத்துவங்களை எண்ணி மக்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படியாக இந்த சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். நீங்க இடைப்படுங்க சுவாமியும் கூப்பிடுவோமா. ஹல்லேலூயா. புதிய நாடுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையை எல்லாரும் புதிய நாடுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா
இலவசமாய் இந்த இடத்திலே வந்து அவரை ஆராதிக்கும்படியாக விசேஷித்த பலனை விசேஷித்த நன்மைகளை தரும்படியாக இந்த நாளில் உங்களை வெறுமையை அழைக்கவில்லை. ஏதோ உலகத்திலே போனோம் வந்தோம் என்று அல்ல. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, நம்மேல் வைத்த இரக்கம் பெரியது. அதனால உங்களை என்னை தெரிந்து கொண்டவராய் இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார். அழைத்து வந்த தேவன் அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. அவர் அழைத்தாரானால், ஒரு முறை ஒருவரை அழைத்தாரானால் அவர்களை அபிஷேகம் பண்ணி அவரை வேறு பிரித்து அவர்களை மகிமைப்படுத்தி அனுப்புவார். அந்த தேவன் இன்றைக்கும் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கும் நம்மோடு கூட கடந்து வந்திருக்கிறார். எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக யெகோவா என்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனை வருந்தி சந்தோஷமா எல்லாரும் கருணை நன்மை செய்யப்படும். அது நன்மையின் தகப்பன் கடந்து வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே யெகோவாயே எங்களுக்கு எல்லாம் ஆனவரே என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. தந்தையாம் தெய்வம் நீ மாற்றம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுவோமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என்னுள்ளத்திலே. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என்னுள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும். நீங்க போதும் சுவாமி, நீர் நீங்க போதும் அப்பா, நீங்க போதும் தகப்பனே. சொல்லுவோமா? அவர் மாத்திரம் தான் இந்த உலகத்திலே நமக்கு உள்ள பிரியமான தேவன். கூப்பிடுங்க, அவரை நோக்கி பார்த்து கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். நீர் மாத்திரம் விடுகிறவர் அல்ல. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னை மீட்க உம்மை தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர்
போதும் ஐயா. நீர் சொல்லுமா, மாத்திரம் சந்தோஷமா சொல்லுங்க. போதும். இந்த நாளிலே ஒருவேளை நீங்கள் பாடுகளோடு, ஒருவேளை மனிதர்களிடத்திலே சொல்ல முடியாத கஷ்டங்களோடு கடந்து வருகிறீர்களா? நீங்க போதும்னு சொல்லுங்க. நிச்சயம் அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தந்து இந்த நாளில் விடுதலையோடு நம்மை அனுப்புவதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆமென். மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? உங்களால முடிஞ்சவங்க நீங்க போதும்னு சொல்லி ஒரு துள்ளி கண்ணீரோடு அவரை கூப்பிடுவோமா? நீங்க பரிசுத்தமான சந்தோஷமான நாளே நீங்க கடந்து வாங்க சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற திரையை மாற்றுங்க ஐயா. சொன்ன போல நம்பிக்கையுடைய திரையிலே நம்பிக்கை சிறையின் வழியிலும் சிறையின் மத்தியில் ஒரு நம்பிக்கை நம்மோடு கூட இருக்கிறதா? அவருடைய ஒரு அனுக்கிரகத்தின் வயிற்றை அவரை நோக்கி கூப்பிடுவோமா? நீங்க எங்களோடு வாங்கப்பா, எங்களோடு இடைப்படும். எங்களுடைய வாழ்க்கை சிறையா இருந்தாலும் மேலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதையா. அந்த நம்பிக்கை நிமித்தமா எங்களுக்கு இந்த நாளிலே ரெட்டிப்பான நன்மையை தந்து எங்களை அனுப்பி விடுங்கப்பா. எங்களை விரும்பி விடாதீங்க ராஜா. உண்மை நம்பி மாத்திரம் தானே இந்த இடத்திலே கடந்து வந்தோம். உலகை தேடி ஓடவில்லையே ராஜா என்று கூப்பிடுவோம். உமக்காய் வாழவே நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய. உமக்காய் வாழ்க்கையிலே எங்களுடைய தலையை நிமிர்த்தி வைத்து போடுமா. நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை மாற்ற ஆமென். உமக்காக வாழ்வேன், நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும். உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். உங்களுடைய வேதனைகளை கர்த்தர் காண்கிறார். நீங்க போதும்னு சொல்றீங்களா? மேரிபாவின் கண்ணீர்கள் அந்த உன்னை சோதித்து அறிந்தேன் என்று சொன்ன தேவன் கண்ணீர் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீருற்றாக்கி கொண்டார்கள் என்று சொன்ன வேத வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே சாத்தியமாய் காணப்படும். ஒருவேளை மட்டும் கண்ணீரோடு கடந்து வந்தீங்களா? இந்த பரிசுத்த சபையிலே 10வது ஆண்டு விழாவை காணும்படியால் 10வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கக்கூடிய கர்த்தர் அனுகிரகம் பாராட்டினார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக ஆண்டு காலமாய் இருக்கிற சிறையிருப்புகளை இந்த நாளிலே மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மையை தந்து கண்ணீரை கண்ட வாழ்க்கைக்கும் அப்ப துக்கத்தை கண்ட நாட்களுக்கும் இரட்டத்தமையான மேன்மையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தந்து உங்களை இந்த நாளில் அனுப்புவார். நீங்க சத்தமிட்டு கூப்பிடு என்று சொன்னது போல உங்களுடைய வாயை அடையும் கொள்ளாமல் இந்த நாளை உங்களுடைய வாயை அதை நன்மை நான் நிரப்புவேன் என்று சொன்னது. உங்களுடைய நாவை திறங்கி கூறியிருக்கிறார். அதை நன்மையால் நிரப்புகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறைகளை மாற்றி கண்ணீரின் அனுபவங்களை மாற்றி நோய் பிள்ளைகளின் அனுபவங்களை மாற்றி கடல் என்கிறதான கொடிய ஆணின் விடுதலைகளை மாற்றி கருமை என்கிற வேலையை மாற்றி உங்களுடைய குடும்பத்தின் புதிய நன்மைகள் இல்லாமல் இருக்கிற கடினமான சூழ்நிலைகள் மாறி குழந்தைகளுக்கு ஏற்ற நன்மைகளை கொடுக்க முடியவில்லை இந்த நாளிலே கர்த்தர் அதை மாற்றி நன்மையினால் இடைகட்டி நன்மையால் இந்த வருஷத்தை முடித்து சொல்லுவார். அதை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் காண செய்வார். என் தேவன் பொய் சொல்கிறவர் அல்ல. என் தேவன் ஒருவருக்கும் கடனாளி என்றவே ஆனபடினாலே இந்த நாள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தின் நாளாயிருக்கும். இந்த சபையின் வளர்ச்சிக்கு இந்த 10வது ஆண்டு அமைமான உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சி இந்த நாளிலிருந்து ஆரம்பிக்கும். அது எந்த மாற்றமும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அழுது புலம்பின காலங்கள் மாறி இந்த நாளில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள் என்று யாத்திராவுக்கு 16 சொன்ன தேவன் சொன்னதை செய்வார்கள் கைவிடவில்லை என்று ஆதியாகமம் 28:15 உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு பேர் சொல்லி அழைத்து ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அன்றைக்கு ஈசாக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு என் தேவன் ஜீவன் உள்ளவராயிருந்து உங்களோடு கூட சொல்லி அனுப்புகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை, நண்பு மகளே நண்பு மகளே என்று உங்களோடு வாக்கு பண்ணுகிறார். அவர் செய்து முடித்து உங்களுக்குள்ளே இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் உங்கள் சந்ததிகளுக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி இதனாலே ஆசீர்வாதத்தோடு அனுப்புகிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சொன்னவர் செய்து முடிக்கிறார். ஆமென். கர்த்தர் சொன்னதை
எல்லாரும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சத்தமாய் சொல்லுவோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நேரத்தில் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு தந்த சபைக்காக நாம் ஸ்தோத்தரித்து தேவனுக்கு மகிமையை செலுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சபையை கொண்டு தேவன் அநேக சபைகளை உருவாக்கும்படியாய் செயல்பட ஆரம்பித்து விட்டார். அடுத்து ஒரு சபை தொடங்குவதற்கு உண்டான வேலைகளை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இந்த வர்ற ஆண்டில் திரளான ஆத்துமாக்களையும் திரளான ஊழியங்களையும் பெருக பண்ணி மேலும் மேலும் உயர்த்த போகிறார். எல்லாரும் கரங்களை தேடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை. தொடர்ந்து தேவன் கிரியை செய்யும்படியாக ஸ்தோத்திரம். அடுத்து வசனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, செய்திகளை ஆசீர்வதிக்கும்படியாக, ஆண்டவர் தொடர்ந்து கிருபை தரும்படியாக, இந்த இடம் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த 10வது ஆண்டு முழுவதும் தேவன் அதிசயங்களை செய்யும்படியாக, கடந்த நாட்களில் இருக்கிறதான எல்லா தீமைகளையும் நீக்கி போட்டு வருகிற நாட்களில் திரளான நன்மைகளையும் திரளான ஆத்துமாக்களையும் மனம் விரும்புகிறபடி தேவன் ஆசீர்வாதங்களையும் தரும்படிக்கு நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தேவன் விசேஷித்த ஆசீர்வாதத்தை சீயோன் ஜெப வீட்டுக்கு தரும்படிக்கு நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்கள் சிறப்பு ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பரலோகப்பிதாவே, நன்றியோடு நாங்கள் இந்த மாணவர்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த அருமையான ஆண்டவரே, இந்த சபை ஊழியங்களையும் ஊழியக்கார குடும்பங்களையும் ஆண்டவரை விசேஷமாக இந்த ஆண்டவர் 9 ஆண்டுகள் நடத்தி ஆண்டவரே இந்த 10வது ஆண்டவரை கூட்டை ஆண்டவரை கொடுத்திருக்கிற தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. என் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னீரே, என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து என் ஜனங்களை மகிழப்படுவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவரே இந்த சபையின் ஊழியங்களையும் ஊழியக்கார குடும்பங்களை விசுவாச குடும்பங்களையும் ஆண்டவரே நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீர் ஆசீர்வதித்து இன்னும் பழுகவும் பெருகவும் ஆண்டவரை இன்னும் விருத்தி அடையவும் ஆண்டவரை இன்னும் இங்க இருக்கிற சுற்றி இருக்கிற மக்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும்படியாக ஆண்டவரை வேதனை நீக்கப்படும்படியாக ஆண்டவரே அழிந்து போகிற ஆத்துமாக்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் திரும்பப்படும்படியாக இந்த சபையை ஊழியத்தினை பயன்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் ஐயா. தொடர்ந்து எங்களோடு கூட பேசும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய நாமம் ஒன்றே இந்த மாணவர்களை மகிமைப்படுவதாக. நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதுவரை நடத்தி வந்த ஆண்டவருடைய செயலுக்காகவும் மகிமைக்காகவும் ஆண்டவருடைய கிருபைக்காகவும் தயவுக்காகவும் ஒத்தாசைக்காகவும் இந்த ஊழியத்தை அற்புதமாய் ஆச்சரியமாய் ஆண்டவரை எல்லா சூழ்நிலையும் கூட இருந்து ஆண்டவர் நடத்தினதுக்காக நன்றி சொல்லி ஆண்டவரை நாங்கள் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். நானும் என் மனைவியும் ஒரு 2 சரணத்தை மட்டும் பாடிட்டு செய்திக்கு ஐயாவுடைய கையிலே ஒப்பு கொடுக்க விருப்பப்படுகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியோடு காணப்படுவோம். எல்லாரும் சந்தோஷமாய் கவலைகளை மறந்து கர்த்தரை துதித்து தேவனை மகிமைப்படுத்தி 2 சரணம் 2 லைன் சரணம். ஆண்டு விழாவை ஆண்டவருக்கு ஆனந்தமாய் கொண்டாடுவோம். ஆண்டு விழாவை ஆண்டவருக்கு ஆனந்தமாய் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம்.
ஆனந்தமாய் கொண்டாடுவோம் ஆண்டு விழாவை ஆண்டவருக்கு ஆனந்தமாய் கொண்டாடுவோம் ஆனந்த ஆண்டு விழாவை ஆதரித்து கொண்டாடுவோம் ஆனந்த ஆண்டு விழாவை ஆதரித்து கொண்டாடுவோம் ஆண்டு விழாவை ஆண்டவருக்கு ஆனந்தமாய் கொண்டாடுவோம் ஆண்டு விழாவை ஆண்டவருக்கு ஆனந்தமாய் இப்பொழுது அறிமுகம் செய்துவிட்டு நாம் செய்திக்கு போக போகிறோம். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். நம்முடைய மத்தியில் பரிசுத்த தேவ ஊழியர்கள் வந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நான் ஒவ்வொரு நிமிஷத்தில் சொல்லி முடிச்சுட்டு செய்திக்கு போயிடுறோம். ஆமென். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அருமையாய் நம்முடைய மத்தியிலே வந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் நாம் கனம் பண்ண வேண்டும். இந்த ஆண்டு விழாவில் அற்புதமாய் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறதான கர்த்தரை ஸ்தோத்திரம். அருமையான பாஸ்டர் மைக்கேல் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள் இன்றைக்கு இந்த ஆண்டு விழாவில் கலந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிறாங்க. தெய்வ நாமம் மகிமைப்படட்டும். அதோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஸ்தோத்திரம் பேராயர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். ஸ்தோத்திரம். இப்பொழுது தேவ நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தொடர்ந்து நாமம் மகிமைப்படும்படிக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதான் அப்படி சொன்னோம். ஸ்தோத்திரம். வேற இருக்கா? ஸ்தோத்திரம். மைக்கேல் பாஸ்டர் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபையினுடைய அன்பு சகோதரர் வாங்க. ஸ்தோத்திரம். பாஸ்டர் கீழே இருக்கிறாங்க. அன்பு சகோதரர் மைக்கேல் பாஸ்டர் சால்வை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதுபோல இருக்கிறோம் நம்முடைய சுவிசேஷகர் அருள்ராஜ் ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவிக்கும்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி நம்முடைய சிறப்பு போதகர் விசேஷகர் ஆமாம் தமிழ்நாடு முழுவதும் ஆண்டவருடைய நாமத்தை